السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒரு துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்ட ஒரு அழகிய அற்புதமான துவா. இந்த துவா சம்பந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த துவா முஸ்லீமில் 4922 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த துவாவுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 விஷயத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு நிலை. அந்த 4மே ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அதிலிருந்து யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்பதுதான் அந்த துவாவுடைய சாராம்சம். என்னதெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மனப்பாடம் பண்ணியிருந்தால் ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், அதை தொடர்ச்சியாக கேளுங்க. அப்படி மனப்பாடம் பண்ணலை, இந்த துவாவை நம்ம கேட்டதில்லை அப்படின்னு சொன்னால் இன்னையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சுருவோம், அல்லாஹ்விடத்தில் கேட்க நாம் ஆரம்பிச்சிடுவோம். என்ன துவான்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நான் ஒரு தடவை சொல்கிறேன், அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் சொல்லலாம், சரியா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக. இதான் அந்த துவா. மனப்பாடம் இருக்காவது இல்லை. தமிழில் இந்த துவா தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன், அல்ல தமிழில் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஒரு நிலை இருந்தாலும் ஓகே. இறைவா, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதிலிருந்தெல்லாம்? உனது அருள் நீங்குவதை விட்டும், உனது அருள் நீங்குவதை விட்டும், உனது நன்மை மாறிவிடுவதை விட்டும். 2வது. 3வது, உனது தண்டனை திடீரென இறங்குவதை விட்டும். அல்லாஹ்வுடைய தண்டனைலாம் சாதாரணமாக இருக்காது. அப்போ உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும். லாஸ்டா, உனது அனைத்து கோபத்திலிருந்தும், உன்னுடைய கோபங்கள் அனைத்திலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அழகான துவா பாருங்க. கண்டிப்பாக நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு போய்விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நன்மை நம்மை விட்டு மாறிவிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கோபம் அதுக்கு நம்ம ஆளாகிவிடக்கூடாது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நம்ம ஆளாகிவிடக்கூடாது என்பதுதான் இந்த துவாவுடைய முக்கிய சாராம்சமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, இந்த துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணி அடிக்கடி கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, நன்மையில் மூழ்கி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அருளை பெற்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய அருள் நீங்குவதை விட்டும், உன்னுடைய நன்மை மாறிவிடுவதை விட்டும், உன்னுடைய அனைத்து கோபத்திலிருந்தும், உன்னுடைய தண்டனை திடீரென வருவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த துவா நாம் என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நாமும் கேட்டு நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுத்து அந்த துவாவை அந்த பிள்ளைங்களும் என்ன செய்யணும், கேட்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறதா ஒரு 2-3 தடவை நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக. ஃபர்ஸ்ட் நிஅமதிகன்னு வரும், இது நிக்கு காஃப் நிக்மதிக. ஓ ஃபுஜாஅதி நிக்மதிக
وجميع سخطك وجميع سخطك وجميع سخطك. அவ்வளவுதான். اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. இன்னொரு முறை اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. இறைவா, உனது அருள் நீங்குவதை விட்டும், உனது நன்மை மாறிவிடுவதை விட்டும், உனது தண்டனை திடீரென வருவதை விட்டும், உன்னுடைய அனைத்து கோபத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயா அல்லாஹ் என்பதுதான் இந்த துஆவுடைய பொருளாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு அழகான அற்புதமான துஆ. இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இன்றைக்கே என்ன செஞ்சிருவோம், வைராக்கியம் வச்சு மனப்பாடம் பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதா இருந்தால் ஏனோ தானன்னு இருக்கக்கூடாது. அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் இந்த காரியத்தை நம்ம எப்படியா ஜெயிக்கணும், இதை முடிக்கணும் என்று எதுக்கெல்லாமோ வைராக்கி வைக்கிறவங்க. சில பேர் வைராக்கி வைப்பாங்க, சிலவரை பழி வாங்குவதுக்கு வைராக்கி வைப்பாங்க, சிலவனை கீழே தள்ளி விடுவதுக்கு என்ன செய்வாங்க, வைராக்கி வைப்பாங்க. தீமையான காரியத்துக்கு என்ன செய்வாங்க, அப்படி சினங்கொண்டு வேலை செய்வாங்க. அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. நன்மையான விஷயத்தில் நம்ம என்ன செய்வோம், வைராக்கியம் வைத்து அதில் போட்டி போட்டு அதை செய்யக்கூடிய மக்கள் நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த துஆ என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், ஒரு முயற்சியோடு வைராக்கி வைத்து மனப்பாடம் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாஅதி நிக்மதிக வ ஜமீஇ ஸஹதிக. இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் நம்ம போட்டு விடுவோம், மனப்பாடம் பண்ணிடுங்க. அதாவது இன்னைக்கு இந்த அருள், அல்லாஹ்வுடைய அருள் நீங்குவதை விட்டுன்னு சொன்னோமா இல்லையா, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். எதனால? வெள்ளிக்கிழமை ஸலவாத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்து நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஏராளமான அருள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு முறை அருள் புரிவான். அப்படியா? 10 முறை அருள் புரிவான். 1க்கு 10. ஒரு தடவை ஸலவாத்து சொன்னா அல்லாஹ்வுடைய அருள் 10. அப்ப இந்த துஆவை நம்ம கேட்டவங்களேன், வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய மக்கள் நம்ம ஆகும். ஏன்னா ஒரு தடவை ஸலவாத்து சொன்னா 10 அருள் அல்லாஹ் புரிகிறான்னு சொன்னா அருள் போவாதுல, அல்லாஹ்வுடைய அருள் வந்துட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள் தாங்க மெயின். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, ஒரு காலத்தையும் ஜெயிக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேணும். அதே மாதிரி உனது அனைத்து கோபத்தில் இருந்தும், உன்னுடைய கோபம் எல்லாத்திலிருந்து அல்லாஹ் நீ பாதுகாப்பாயான்னு கேட்குறமா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறமே, என்ன ஓதுறோம், கைரில் மகுதூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன். யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்துக்கு யாரெல்லாம் மாலை வைக்கிறார்களோ அவர்களுடைய வழியில் எங்களை சேர்த்துறாத, அந்த நேரையில் எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ் அப்படிங்கிறது நம்முடைய துஆவாகவே இருக்குது. அப்போ மிக முக்கியமான துஆ. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து ஓதுவோம். அதே மாதிரி இன்னைக்கு ஜும்மாவுடைய தினமாக இருக்குது. ஜும்மாவுடைய தொழுகையில் அந்த தொழுகை 2 ரக்காத் தொழுகை இருக்கா இல்லையா, அதில் கடைசியில் அத்தஹியாத்து ஸலவாத்து ஏனைய துஆக்கள் ஓதிவிட்டு இமாம் உங்களுக்கு டைம் தரக்கூடிய நேரத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜும்மாவில் ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது, அது குறைவான நேரம். அதில் ஒருத்தர் நின்று துஆ செஞ்சான்னு சொன்னால், தொழுகையில் நின்று துஆ செய்தான்னு சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த தேவைகள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் அந்த அத்தஹியாத்து ஸலவாத்து ஏனைய துஆக்களுக்கு அப்புறம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம், வலியுறுத்தி கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்க போதுமானவன் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.